ஆசிரமத்துக்கு போயிட்டு வர வழியில எதிர்ச்சி ஒரு ட்ரெயினை பார்த்தேன். அந்த சத்தமும் தடதடப்பும் பழைய சம்பவத்தை ஞாபகப்படுத்திருச்சு. மண்டைக்குள்ள எறும்பு ராட்சச திறம ரயில் ஓடுற மாதிரி வேதனை தாங்கல. இந்த வழியிலிருந்து நிவாரணம் வேணும்னா நான் செத்து போயிட்டேன். சங்கரா, என்னப்பா நீ பேசுற? 20 வருஷத்துக்கு மேல ஆச்சுப்பா, இன்னுமா நீ அதை மறக்கல? செஞ்ச புண்ணியத்தை மறந்துடலாம், பாவத்தை வேண்டாம் சங்கரா, மறந்துருப்பா. நடந்த தப்புக்கு நீ மட்டும் காரணம் இல்ல, சூழ்நிலையும் தான் காரணம். குழந்தைங்களுக்கு தெரியாம இத்தனை வருஷமா மறைச்சிட்டோம், தெரிஞ்சா பிரச்சனை ஆகும்பா. தெரியுதுன்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சில நேரங்கள்ல உன் முகத்தை பார்த்தாலே யமுனா கண்டுபிடிச்சிருவா. போ, போய் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு. கடவுளே எனக்கு நிம்மதியை கொடுன்னு வேண்டி கேட்பா. நான் காசி ராமேஸ்வரம்னு கோவில் கோவிலா சுத்துறனே, எதுக்கு? நான் செஞ்ச பாவத்தை கழுவுவா? இல்லப்பா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பாவம் சேர்ந்திருந்தா அதையெல்லாம் தொடச்சிரும் ஆண்டவனேன்னு வேண்டிக்குதான்ப்பா. நம்ம குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும் தான்ப்பா. வீட்டுல நல்ல காரியங்கள்லாம் நிறைய நடக்க வேண்டியிருக்கு சங்கரா. ரவி வரான், நிச்சயதார்த்தம் கல்யாணம் சுபகாரியங்கள்லாம் நடக்கணும். இந்த நேரத்துல பழசையெல்லாம் நினைச்சு எல்லாத்தையும் கலைச்சிராது சங்கரா. இத்தனை வருஷமா உனக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் யாருக்கும் தெரியாமையே போட்டு போப்பா. போய் குளிச்சுட்டு மனசு சமாதானம் அடைகிற வரைக்கும் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணு. நானும் அப்படியே திருவண்ணாமலை கிரிவலம் போய் அந்த அண்ணாமலையார்கிட்ட எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு வரேன். போப்பா, போ சங்கரா, போப்பா. என்னங்க, அங்க இங்க நகராம போன் பக்கத்துல உட்காந்துருங்க. எந்த நேரத்திலயும் நம்ம பையன் போன் பண்ணுவான். ஏய், எனக்கும் தெரியும்டி. என்னவோ உன் புள்ள மேல உனக்கு மட்டும் தான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. சரி சரி, உங்க அக்கறையில எனக்கு பாதிதான். இப்ப சந்தோஷமா? ஒத்துக்கிட்டா சரி. என்னங்க, போன் ரிங் ஆகுதுல, எடுங்க. பதறாத பதறாத, எடுங்கன்றல. எடுக்கிற இரு. ஹலோ ஹலோ அப்பா, நான் ரவி பேசுறேன். சொல்லுப்பா, நான் அப்பதான் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காப்பா, ரெண்டு பேருமே நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா. ஆமா, எப்ப வர? அத பத்தி பேச தான் ஃபோன் பண்ணேன். நாளைக்கு இந்நேரம் அங்க இருப்பேன். வெரி குட். உன் புள்ள நாளைக்கு இந்தியா வரானா? ரவி, பாத்து ஜாக்கிரதையா வாப்பா. சரிப்பா. ரவி, உங்க அம்மா இங்க பக்கத்துல நிக்கிறா, உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசு. கொடுங்க. டேய் ரவி, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்மா. நாளைக்கு நேர்ல வந்து பேசுறேம்மா. சரிப்பா, அத பாரு, பாத்து பத்திரமா வரணும் என்ன? ஓகேம்மா, பை. சரிப்பா. என்னங்க, நம்ம புள்ளைக்கு 100 ஆயுசு. அவனை பத்தி பேசின உடனே போன் பண்ணிட்டான் பாத்தீங்களா? அதெல்லாம் சரி. உன் புள்ள 2 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வரான். பிரெட் சாண்ட்விச் சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கோம். நல்ல விதவிதமா சமைச்சு வை. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் அவன் ரூமை க்ளீன் பண்ணி வைங்க. அதுவும் சரிதான். அப்படியே யமுனா வீட்டுக்கு போன் பண்ணி ரவி வர விஷயத்த சொல்லிடுங்க. அதெல்லாம் அவன் சொல்லிருப்பாண்டி. அவன் பேசினானோ இல்லையோ, நம்ம சொல்றது முறை இல்லீங்களா? சீக்கிரம் சொல்லிடுங்க. அதுவும் சரிதான். மானத்தேடி மச்சான் வர போறான், நேரத்தோட தாலி கட்ட போறான். சரி சரி. அம்மா, பசங்க எல்லாம் எங்கடா போய் தொலைஞ்சானுங்க? எவனையும் காணோம்.
வந்துருவாங்கடா இரு வணக்கம் மச்சான். ஹாய்டா. பையன் வணக்கம். ஹாய். ஹாய்டா திவாகர். ஹாய். Who are you? ஹாய் டேய் who are you டா how are you டா அப்படியா? ஓகே. டேய் மச்சான் தயவு செஞ்சு பயமுறுத்தாத. பையன் சொல்றா. ஸ்வீட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. பேசாதடா. என்னடா விசேஷம்? நாளைக்கு திவாகரோட அக்காவை கட்டிக்கு போற மாப்பிள்ள லண்டன்ல இருந்து வராரு. It is. ஐயோ கொல்றானே. ஏய் என்னையடா அடிக்க? அவன் தானே தப்பா பேசினான். அவனடா. ஏய் ஆண்டனி, திவாகருக்கு அவங்க அக்கானா எவ்வளவு உயிர். ஆமா. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறவர் லண்டன்ல இருந்து இந்தியாக்கு வராரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா. அதுக்கு ட்ரீட் வைக்கிறான் பாரு, வெறும் கூல் ட்ரிங்க்ஸ். வெறும் கூல் ட்ரிங்க்ஸா இங்க பாறா சமோசா தோ பாறா கேக் டேய் இது ரொம்ப அநியாயம்டா. இது அநியாயம்டா மச்சான் கேளுடா எனக்கு இந்த ட்ரீட் வேணாம். வேற என்ன ட்ரீட் வேணும் நேரா பாருக்கு போவோம். ஆ. ஃபுல்லா தண்ணி அடிப்போம். ஐயோ. அப்புறம் பாத்துக்கலாம். தண்ணி பார்ட்டியா ஐயோ சான்ஸே இல்லப்பா வேலைக்கு ஆகாது சரி இன்னைக்கு விட்டு நாளைக்கு உங்க அங்கிள் லண்டன்ல இருந்து வராருல அவருக்கு ஒரு ஃபோன் போட்டு சருகு என்ன சொல்லு. டேய் ஃபாரின் சரக்கு அடிச்சு ரொம்ப நாளாச்சுடா. டேய் 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 ப்ளீஸ் இவங்க எல்லாம் விளங்கின மாதிரி தான். நான் போறேன். ஏய் மைத்து, ஏய் மைத்து சரி சரி போ 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 போ. சரி என்னங்கடா போட்டும் நீங்க? விடுடா. டேய் இத பாரு க்ளீனா சொல்லிட்டேன் அக்கா கல்யாணத்துக்கு யாருக்கும் பாட்டில் கிடையாது வேற என்ன வேணா கேளுங்க அரேஞ்ச் பண்றேன் இந்த சைடுல கிரவுண்ட் ஃப்ளோர் இன்னொரு 10 நாள்ல ரெடி ஆயிடும் மேடம். அட் த சேம் டைம் ரைட் சைடுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் ரெடி ஆயிடும். ஓகே. அப்புறம் வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஜன்னல் எல்லாம் ரொம்ப பெருசா வச்சிருங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம் மேடம், எல்லாம் தாராளமா இருக்கும். அதே மாதிரி காரிடார்ல ஒரே நேரத்துல 2 ஸ்ட்ரக்சர் பாஸ் ஆகணும். ஓகே மேடம். அதுக்கேத்த மாதிரி எல்லா ப்ரொவிஷனும் பண்ணிடுங்க. அதெல்லாம் நல்ல விசாலமா இருக்குமா, கவலைப்படாதீங்க. ஓகே. அப்புறம் இனி தேதிக்கு ஃபாரின்ல பாத்தீங்கன்னா லிஃப்ட் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு மாடல்ல இருக்கு. அது இந்தியாவுக்கு வர ஒரு 7-8 வருஷமாவது ஆகும். பின்னாடி ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மேடம் இது உங்க ட்ரீம் ஹாஸ்பிட்டல்னு தெரியும். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க உங்க மனசுல இருக்கிறது எதுல நிக்கும். நாளைக்கு ரவி வராரு. அவர் வந்த உடனே நான் அவரோட வந்து பாக்குறேன். நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். நாளைக்கு இன்னும் 10 பேரை வர சொல்லிருக்கம்மா. எப்படி சீக்கிரம் வேலையை முடிச்சிடுறோம். அதுக்குன்னு அவசரமா எதுவும் பண்ண வேண்டாம். பெர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியம். சரிம்மா. நான் நாளைக்கு ஓகே வரேன். மேடம். மேஸ்திரி அங்க போய் பாருங்க. சரிங்க சார். என்ன திவாகர் ரெடியா போலாமா? நான் எப்போ ரெடி பெரியப்பா யமுனாக்கா தான் மாமாக்கு இந்த படம் பிடிக்கும் அந்த படம் பிடிக்கும்னு கிட்டத்தட்ட 100 படம் மாத்திடுச்சு ரொம்ப லேட் பண்றா பெரியப்பா இருக்கட்டும்பா 2 வருஷம் கழிச்சு ரவி மீட் பண்ண போறா. அவருக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்குமோ போட்டு வரட்டுமே. லோகமா காஃபி ரெடியா? கொண்டு வரங்கய்யா. ஹலோ டாக்டர் சிவசங்கரன் இருக்காரா? எஸ் ஸ்பீக்கிங். வணக்கம் சார், நாங்க ஜிஹெச்ல இருந்து பேசுறோம். சீஃப் டாக்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. கொடுங்க. ஒரு நிமிஷம். குட் மார்னிங் மிஸ்டர் சிவசங்கரன். சார் குட் மார்னிங் சார். ஹைதராபாத்ல ஒரு மெடிக்கல் கேம்ப் அட்டெண்ட் பண்ண சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. 1 வீக் நீங்க அங்க ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும். எப்போ சார் போகணும்? நம்ம டீம் ரெடியா இருக்கு. நீங்க வந்த உடனே கிளம்ப வேண்டியதுதான். என்ன சிவசங்கரன், எனி ப்ராப்ளம்? இல்லை சார், நான் உடனே கிளம்பி வரேன். இந்தாங்க ஐயா. லோகமா ஐயா. ஒரு வாரத்துக்கான ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் உடனே பேக் பண்ணுவேன். சரிங்க ஐயா. எங்கப்பா கிளம்புறீங்க? சீக்கிரம் போமா. ஆகட்டும் ஐயா. அது வந்துமா ஹைதராபாத்ல ஒரு மெடிக்கல் கேம்ப், நான் அர்ஜென்ட் அங்கே போகணும்னு சொல்லி சீஃப் டாக்டர் இப்போ ஃபோன் பண்ணாரு. என்னப்பா இது, ரவி வர நாள்ல? தெரியுதுமா, ஆஸ் எ டாக்டர் நான் என் கடமை செய்ய வேணாமா? நீ ஒரு டாக்டர் தானே, உனக்கு தெரியாதா? அதனால தான் நான் டாக்டருக்கே படிக்கல. சும்மா ஏதாவது பேசாத தீவா. இந்த ப்ரொஃபஷன்ல இருக்க ஆத்ம திருப்தியை பத்தி உனக்கு சொன்னா புரியாது. லோகமா ரெடியா? இத வந்துட்டேங்க ஐயா. அப்புறம் ரவி கிட்ட சொல்லு நான் ஹைதராபாத் போயிருக்கேன்னு. அவருக்கே தப்பா எடுத்துக்க போறாரு. சரிப்பா. நான் எடுத்துட்டு வரேன் ஐயா. வரேன். வாங்க பிரிப்பா. திவா போலாமா? இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு கேளு. பேசாம வாடா. ஐயோ திவா, என்ன? அவருக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். சரிதான், அக்காவும் நானும் ஏர்போர்ட் போறதுக்குள்ள மாமா வீடு வந்து சேர்ந்துருவாரு. சரி லோகமா, நீங்க யாரையும் லவ் பண்றீங்களா? ஏய் உதப்படுவ. உதப்படுவியாவா? இப்படி பேசினா எவன் லவ் பண்ணுவா? போலாமா? என்னக்கா அது, இந்த சிங்கிள் ரோஸ்க்கு தான் உள்ள போயிட்டு வரியா நீ? வாடா, டைம் ஆச்சு. வரமா? வா. மெயின் கேட்ல எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எஸ் சார். நீங்களும் அங்க இருங்க.
என்னங்க இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் யமுனா வரலையே, என்ன பண்றது? வருவாமா. ரவியை ரிசீவ் பண்றதுக்கு யமுனா வரமாட்டாளா? அது சரிதான். திவா ஒரு நிமிஷம், நான் போய் ஒரு பொக்கே வாங்கிட்டு ஓஹோ, ரவி மாமாக்கு பிடிக்கும்னு ரோஸ் வச்சது பத்தாம அடுத்தது பொக்கேவா? கலக்கு கலக்கு. சும்மா இருடா. ஹலோ அங்கிள். ஹாய் ஆண்டி. ஹாய். வாமா யமுனா, வா வா வா. உன்னதான் காணும் தேடிக்கிட்டே இருக்காவோ. யாருக்கு பொக்கே? ரவிக்கா? உனக்கு எனக்கு வாங்கணும் தோணுச்ச பத்தியா? அங்கிள், லவ் ஸ்பெஷல் அங்கிள். ஃப்ளைட் வந்துருச்சா? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துரும்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கம்மா. ஏமா, ரவிய பார்க்க போற சந்தோஷத்துல கண்ணன் தான் செவக்கும். உனக்கு கண் செவந்திருக்கு. அங்கிள், ராத்திரி முழுக்க முழிச்சிருந்தா கண்ணு செவக்காம என்ன செய்யும்? காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. அக்கா கண்ணையே மூடல. ரவி 2 வருஷம் கழிச்சு வரா. நாங்க வந்திருக்கிறது கூட உங்களுக்கு இடைஞ்சலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். Hey, hi dad. How are you? Fine, fine, Mama, fine. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் திவா. ஹாய். ஹலோ. பூந்தோட்டமா நீ இருக்கும்போது எதுக்காக இந்த பொக்கே? என்னக்கா மாமா ஷேக்ஸ்பியர் ரேஞ்சில் கவிதைலாம் சொல்றாரு? Hey. டாட், நீங்க அம்மா திவாகர் 3 பேரும் ஒரு கார்ல போங்க. நானும் யமுனாவும். ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரியே நாம வந்தது இவங்க 2 பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் தான். அக்கா அக்கா, என்னக்கா கனவா? மாமா இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாரு. அதுக்குள்ள கனவெல்லாம் வேண்டாம். போன் எடு. ஐயோ. ஹலோ மேடம், ஹாஸ்பிட்டல்ல இருந்து நிர்மலா பேசுறேன் மேடம். சொல்லு நிர்மலா. டெலிவரி பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க. செக் பண்ணி பார்த்தோம், குழந்தை கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்கு. நான் கொஞ்சம் பர்சனல் வேலையா வெளியே வந்திருக்கேன். நீ டாக்டர் மனோரஞ்சிதத்துக்கு ஃபோன் பண்ணி அவங்கள அட்டென்ட் பண்ண சொல்லு. ஓகே மேடம். என்னக்கா ஹாஸ்பிட்டல் இருந்து போனா? சரிதான். இனிமே கடவுளே கூப்பிட்டாலும் அக்கா எங்கேயும் போகாது. 10 நிமிஷத்துல ஃப்ளைட் வந்துருன்னு சொன்னாங்க, இன்னும் வரலையே. அக்கா, என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் நினைச்ச உடனே வரதுக்கு மனசோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி எந்த ஃப்ளைட்டும் இன்னும் கண்டுபிடிக்கல. ஹலோ மேடம், டாக்டர் மனோரஞ்சிதம் ஊர்ல இல்ல. பேஷண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆபரேஷன் பண்ணணும் போல தெரியுது. நீங்க உடனே வந்தா நல்லா இருக்கும். ஓகே, நீ ஆபரேஷன் கொண்டு ரெடி பண்ணு, நான் வரேன். என்னம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லை அங்கிள், ஒரு எமர்ஜென்சி கேஸ். நான் அர்ஜென்ட்டா போயானோ. திவா, ரவி வந்தா இந்த பொக்கையை கொடுத்துடுறியா? அக்கா, இவ்வளோ நேரம் ஆசையா வெயிட் பண்ணிட்டேன். ஒரு 5 நிமிஷம் வந்துருவாருக்கா ப்ளீஸ். இல்லடா, நான் இங்க வெயிட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அங்க ஒரு பேஷண்டோட உயிர் போயிட்டு இருக்கு. அவர் வந்து நீ சொல்லு, அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. அங்கிள், நான் வரட்டுமா? வரேன் ஆண்டி. ரவி வந்தது எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. வரேன். அக்கா பொக்கே.
ஏய் பாத்து அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை உயிர் தேசத்தின் மனசாட்சினி வந்த பாசத்தின் அரசாட்சினி கருணையின் தேன் துளி உயிர்களின் காதலி நீ ஒரு